மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி. இப்போ ரெண்டாவது ஆண்டவர் யார்கிட்ட வராரு? இஸ்ரவேல்கிட்ட வராரு. இதுவும் ஒரு தோட்டம் தான். உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் வாசிங்க. ஏசாயா 5:2 வாசிங்க. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. இந்த திராட்சை தோட்டம் யாரு? 7வது வசனம் வாசிங்க. 7வது வசனம். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே. இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? 2வது தோட்டத்துக்கு வர்றாரு. முதல் தோட்டம் ஏதேனுக்குள்ள வந்தார். வந்தா இவர் சத்தத்தை கேட்டு என்ன பண்ணிட்டான்? ஓடி ஒளிஞ்சிட்டான். கடைசியில காணாமலே போயிட்டான். அவளோட தோட்டத்தை விட்டு போயாச்சு, முடிஞ்சு. அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட அவன் ஒப்புரவே ஆகலை. அவனும் ஆகலை, அவன் சந்ததியும் ஆகலை. இப்போ ஆண்டவர் விட்டுட்டார். ஒரு 2000 வருஷம் போச்சு. திருப்பி ஆண்டவர் வராரு. செகண்ட் டைம். இது 2வது டைம் வராரு. இப்போ யாருக்கிட்ட வராரு? 2வது தோட்டம். அவங்க யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். இப்போவும் இவர் என்ன தேடி வராருன்னு கேட்டா வசனம் சொல்லுது, கனிகளை தேடி வருகிறார்னு வசனம் சொல்லுது. ஒரு ஓமை இருக்கிறது இந்த இடத்துல. லூக்கா 20ல் 10வது வசனத்துல இருந்து இருக்குது. தன் பாகத்தை அதில் ஆரம்பிக்கிறார். இப்படி ஒவ்வொரு ஊழியக்காரரையும் அனுப்புறாரு. ஊழியக்காரரை அனுப்பும்போது அவர்களை அடித்து, ஒரு சிலரை கல்லெறிந்து, ஒரு சிலரை கொலை செய்து போட்டு விட்டார்கள். இதே காரியம் மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்திலையும் இருக்கு. கொன்று போட்டார்கள் அப்படின்னு இருக்கு. இப்ப கடைசியா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா 13வது வசனம் வாசிங்க. அப்பொழுது திராட்சை தோட்டத்தின் எஜமான், நான் என்ன செய்யலாம்? எனக்கு பிரியமான குமாரனை அனுப்பினால் அவனையாகிலும் கண்டு அஞ்சுவார்கள் என்று எண்ணி அவனை அனுப்பினான். இப்போ 2வது முறை இயேசு வந்ததுக்கான ஓமை இது. இந்த ஓமையில ஒவ்வொரு ஊழியக்காரையா ஃபர்ஸ்ட் அனுப்பினாராமா. யாரெல்லாம் அனுப்பினாரு? இஸ்ரவேல்கிட்ட முதல்ல நியாயப்பிரமாண ஆசாரியர்களை அனுப்பினார். அவங்க அவருக்கு கீழ்ப்படியில் காணாமல் போச்சு. அப்புறம் நியாயாதிபதிகளை அனுப்பினார். 2வது ஊழியம் அது, நியாயாதிபதிகள். நியாயாதிபதிகளையும் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? அசட்டை பண்ணிட்டாங்க. 3வது ராஜாக்களை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். ராஜாக்களையும் அவர்கள் மோசம் போக்கிட்டாங்க, அதுவும் போச்சு. 4வதாக தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். ராஜாக்கள் ஊழியம் முடிஞ்சு என்ன தீர்க்கம் வருது? தீர்க்கதரிசிகள் ஊழியம், அதுவும் போச்சு. இப்போ எல்லாம் முடிச்சுட்டு கடைசியா யார் வர்றது? குமாரன் வருகிறார், இயேசு வருகிறார். எதுக்கு வராரு? தன் பாகம் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படிக்கு இஸ்ரவேல்கிட்ட அனுப்புறார். இப்ப இஸ்ரவேலுடைய கனி என்ன? அந்த வசனம் வாசிங்க பிரதர். ஏசாயா 5:7 வாசிங்க. சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே. இப்ப 2வது வசனத்துல அவர் நல்ல கனிக்கு காத்திருந்தார், அப்படிதானே இருக்குது. அதுவோ கசப்பான கனிகளை கொடுத்தது. இந்த 7வது வசனத்துல எங்க விட்டீங்களோ அங்கிருந்து வாசிங்க. அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை. நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு. அவர் என்ன கனி? நல்ல கனின்னு பாத்தீங்கன்னா நீதி, நியாயம். கசப்பான கனிங்கிறது கொடுமை, முறைப்பாடு. இஸ்ரவேல் ஜனங்கிட்ட என்ன தேடி வந்தாரு? நீதி நியாயத்தை தேடி வந்தார். நீதி நியாயத்தை தேடி வந்தார். அதான் குமாரன் கடைசியா வந்த தோட்டத்துக்கு 2வது தடவை வந்தது. இப்ப என்ன நடக்குது? அவங்ககிட்ட என்ன இல்ல? கொடுமை, முறைப்பாடு. எதுக்கெடுத்தாலும் முறைப்பாடு. எங்க ஆரம்பிக்கிறான் முறைப்பாடு? எங்க ஆரம்பிக்கிறான்? எகிப்துல இருந்து புறப்படும் போது ஆரம்பிக்கிறான். அங்க ஆரம்பிக்குது முறைப்பாடு. அதாவது முதல் மாசம் ஆபிப் மாசம் 14ஆம் தேதி ஆரம்பிக்குது. 2ஆம் மாசம் 15ஆம் தேதி யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் இருக்குது. 2ஆம் மாசம் 15ஆம் தேதி சாப்பாடு இல்லைன்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டான். அப்படி புலம்பனவன் வாழ்நாளெல்லாம் புலம்புறான் பாருங்க. புலம்புறான். எப்போ வரைக்கும் புலம்புறானா? இயேசு வர்ற வரைக்கும் புலம்புறான். 2000 வருஷமா புலம்புறான். சில ஆட்கள் கிட்ட இந்த முறைப்பாடு. கர்த்தர் அவர் செய்த நன்மைகளும் அவர் நமக்கு செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் வசனம் சொல்லுது, எண்ணி முடியாது, சொல்லி முடியாதாமா. அவர் செய்த நன்மைகளுக்கு நான் ஆனா எவ்வளவு செய்யட்டும், ஒரு கூட்டம் முறைப்பாடுலயே உட்கார்ந்துருக்கும். இவ்வளவு செஞ்சிருக்கிறாரு, அதுல ஏதோ ஒண்ணு அதுவும் நம்ம எதிர்பார்த்தாம நடக்கல, அல்லது நமக்கு தேவையில்லை. அது அவ்வளவுதான். அது ஒண்ணு நம்ம எதிர்பார்த்தாம நடக்கல, இல்லைன்னா அது நமக்கு தேவையில்லைன்னு கர்த்தர் கொடுக்கல, அவ்வளவுதான். அதுவும் நன்மையா தான் இருக்கும். கர்த்தர் கொடுக்காம இருக்கிறாரோ நன்மையா தான் இருக்கும். இவனுக்கு ஒரே கொடுமை, முறைப்பாடு, எப்ப பார்த்தாலும் புலம்பல். சில ஆட்கள் அப்படித்தான் இருக்கு. ஆண்டவர் செய்த நன்மையெல்லாம் தெரியாது, ஏதோ ஒண்ணு வரணும், வந்த உடனே அதை பத்தி ஒரு முறைப்பாடு. இல்லையா? கசப்பான கனி, கொடுமை. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. கர்த்தர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? நீதியும் நியாயத்தையும். அவருடைய எதிர்பார்ப்பு அவ்வளவுதான் நம்ம கிட்ட.
நான் ஒரு பிரமாணத்தை கொடுத்துருக்கிறேன், அல்லது நான் உங்ககிட்ட சில காரியங்களை செய்ய சொல்லியிருக்கிறேன், அதை மட்டும் செய் போதும். நான் உங்ககிட்ட வேற ஒண்ணுமே எதிர்பார்க்கலையே. அதுக்கு நமக்கு என்னென்ன அதை நான் சொல்லுவேன். நான் அந்த ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன், இந்த ஊழியத்தை நான் வந்து செய்யணும். போய் ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போனோம்னா ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் பேசுகிறோம். ஒரு நாள் காலையில் இருக்கும், சாயங்காலம் இருக்கும், சில நேரத்தில் சாயங்காலம் மட்டும் இருக்கும். ஆனால் இதுக்கு கர்த்தர் எவ்வளவு செய்கிறாருன்னு தான் நான் பார்ப்பேன். கர்த்தர் என்ன கொடுக்கலங்கிறத நீங்க பார்க்கக்கூடாது, என்ன கொடுத்திருக்கிறாருங்கிறத பார்க்கணும். கிடைக்காததுக்கு முறைப்பாடு வரக்கூடாது, கிடைச்சதுக்கு ஸ்தோத்திரம் தான் வரணும். நீங்க கிடைச்சதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, கர்த்தர் இன்னும் தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சில நேரத்தில் நம்ம எதையாவது விட்டுட்டு வந்த உடனே ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்து வந்துட்டு மாசம் எவ்வளத்தை விட்டுட்டு ஏதோ இப்போ கஷ்டப்படுறோம் அப்படின்னா, அவன் பார்த்தீங்கன்னா லாபமான அனைத்தையும் நஷ்டம்னு விட்டு வந்தான். கம்பேரிசன் அப்படிதான் பண்ணணும். நம்ம எப்படி பார்க்கறோம் தெரியுமா? ஐயோ எவ்வளோ ஆண்டவருக்கு பரவாயில்ல, நம்மளும் நல்லா தான் ஆண்டவருக்கு பண்றோம், ஒன்றும் பண்ணல. நான் இப்போ சொல்றேன், நீங்கள் வாழ்நாளெல்லாம் அவருக்கு எதை செய்தாலும் அவர் நமக்கு செய்ததுக்கு அது ஈக்குவலே ஆகாது. அது ஈக்குவலே ஆகாது. நீங்க என்ன வேணா செஞ்சிருங்க, ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் கூட வேலை செஞ்சிருங்க, நீங்க 58 வயசு வரைக்கும் கூட செய்யுங்க, 60 வரைக்கும் செய்யுங்க. அவர் சிந்தின ரத்தத்திற்கும் அவர் கொடுத்திருக்கிற மீட்பிற்கும் தரப்போகிற பரலோகத்திற்கும் எள்ளளவும் ஈக்குவல் ஆகாது. அதனால்தான் அவன் சொல்றான், பார்வோன் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்க அவன் தெரிந்து கொண்டான். ஏன்? எனக்கு கிடைக்க போற பலன் இருக்குது, இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி. அதோட கம்பேர் பண்ணா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் சில டிசிஷன் எடுக்க சொல்வார். அந்த டிசிஷன் கொஞ்சம் கடினமா இருக்கும், கன்ஃபியூஷனா இருக்கும். அப்படி அந்த டிசிஷன் எடுத்து முடிக்கிற வரைக்கும் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். உதாரணமா இந்த ஊழியத்துக்கு நான் 2003 ஒப்பு கொடுத்து 2004 வந்தேன். 2003 கர்த்தர் கூப்பிட்டாரு, 2004 வந்தேன். அந்த 1 இயர் 8 மாசம் எனக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் டைம். அதாவது ஆண்டவர் இந்தியாவுக்கு போன்னு சொல்லிட்டாரு, ஆனா நடக்கிற சம்பவங்கள்ல எல்லாருமே என்ன வந்து போக வேணாம், அங்க போய் என்ன பண்ணணும், அல்லது அங்கேயும் போங்க இங்கேயும் இருங்க, நிறைய கன்ஃபியூஷன். ஒவ்வொரு நாளும் என்னை குழப்பிக்கிட்டே இருப்பாங்க, அல்லது நான் குழம்புவேன், அவங்க இல்லாட்டி நான் குழம்புவேன். உண்மைதானா, போய் என்ன பண்ண போறோம், திருமணமாகி ஒரு மக இருந்தா என்ன செய்ய போறோம், ஏதோ பண்ண போறோம், இப்படி ஒரு கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருக்கும். ஆவியானவர் சொல்லிட்டே இருப்பார், நீ போ நீ போ நீ போ போயிட்டே. அது சொல்லுவேன். கடைசியில அந்த டிசிஷன் எடுக்க ஆவியானவர் உதவி செய்தார். நான் இந்த வரைக்கும் சொல்லுவேன், வந்து 21 வருஷம் ஆயிடுச்சு, ஒரு நாள் கூட ஏன்டா இந்த ஊழியத்துக்கு வந்தோம் நான் யோசிச்சதே கிடையாது. நான் எடுத்த டிசிஷன் கரெக்ட்னு இன்னை வரைக்கும் கர்த்தர் எனக்கு நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஆனா அந்த 8 மாசம் ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது பாருங்க. அதோட இப்ப இதோட கம்பேர் பண்ணா அது ஒண்ணுமே கிடையாது. நான் என்ன சொல்லுவேன், அங்க ஒரு வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தேன், அதை விட்டுட்டு வந்தேன். நான் அந்த சாட்சியை நான் பெரும்பாலும் சொல்றது இல்லை. ஏன்னா நான் விட்டுட்டு வந்தேங்கிறதா பேரு, அதை விட 1000 மடங்கு கர்த்தரை நீங்க பத்திரமாய் பார்த்துக் கொள்ளுகிறேன். நல்ல வேலை விட்டேன்றேன். இப்ப நான் விடாம இருந்தா நான் தான் மாட்டியிருப்பேன். நஷ்டம் எனக்கு தான், அவருக்கு இல்லை. எனக்கு பதிலாக இன்னொருத்தனை யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்பாரு. வந்து அங்க அன்னைக்கு உள்ள நிலைமைக்கு நான் சொல்றேன், ஒரு 70,000 ரூபாய் சம்பளம் கிடைச்சிச்சு. 2003 சொல்றேன், 70,000 சேலரி அன்னைக்கு உள்ள நிலைமைக்கு. நான் சொல்லுவேன், அந்த 70,000 நான் பார்த்திருந்தா இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கிற ஊழியத்தில் கிடைச்சிருக்க ஆத்துமாக்கள், இந்த ஊழியங்கள், இந்த காரியங்கள்லாம் பார்க்கும்போது அது 1% கூட கிடையாது. நான் இப்போ அதை தான் பெருசா அந்த 70,000 வச்சு என் குடும்பத்தை நடத்தியிருப்பேன், என் பிள்ளைகளை கொண்டு போய் வச்சிருப்பேன். சொல்ல முடியாது, இப்போ நான் இருந்த ஊர்லயே வேலையிலன்னு எல்லாம் இங்கே வந்துகிட்டு இருக்கிறாங்க திரும்பி. அது நடந்திருக்கும். ஆனால் அதை விட்டது என் நன்மைக்காக தானே ஒழிய என் தியாகம்னு அதில் ஒண்ணுமே கிடையாது. நம்ம வேணா சொல்லிக்கலாம் சாட்சியில, ஆண்டவருக்காக ஒரு நாள் அதை நான் விட்டேன். ஆண்டவர் சொன்னார், விட்டெல்லாம் செத்த, நான் உன்னை முன்னாடியே கூப்பிட்டு வந்துட்டேன். விடாம இருந்ததா என்ன ஆயிருக்கும், யோனா மாதிரி மீன் வைக்குள்ள போய் ஏதாவது பிரச்சனையாகி வந்திருப்போம். அப்படி சொல்லாம இப்ப கொஞ்சம் கௌரவமா சொல்றோம், ஆண்டவருக்காக விட்டு விட்டு வந்தோம், இல்லைன்னா அடிச்சு பிடிச்சி வந்தோம், அப்படிதான் சொல்ல வேண்டி வந்திருக்கும். அதான் சொல்றேன், சில நேரத்தில் ஆண்டவர் டிசிஷன் எடுக்க சொல்லும் போது நாம் இருக்கிறத விட அது பார்க்கறதுக்கு நமக்கு தெரியாது. ஆனா அவர் வச்சிருக்கிறதான ரிசல்ட் இருக்குல்ல, அது இது எல்லாத்த விட 1000 மடங்கு பெருசா இருக்கும். அப்ப நாம விட்டதை பெருசா நினைக்க கூடாது, கிடைக்கிறத பெருசா நினைக்கணும். அதைத்தான் மோசே சொல்றாரு, இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி நான் பார்வோன் குமாரத்தின் மகன் நான் சொல்லி இதை விடுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். பல நேரங்களிலே இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆண்டவர் உங்ககிட்டையும் எங்கிட்டையும் கனிகளை எதிர்பார்க்கிறார். நம்ம என்ன பண்றோம், முறைப்பாடு, ஐயோ இதுக்கு அங்கேயே இருந்திருக்கலாமே, இதுக்கு அதை பண்ணியிருக்கலாமே. பல நேரங்களில் நம்ம எடுக்கிற டிசிஷன், திருப்பி யாருக்கும் ஆண்டவர் சொல்றாரு, பல நேரம் நீங்கள் எடுக்கிற டிசிஷன் இன்னைக்கு இப்போ பார்க்கறதுக்கு அற்பமாக இருக்கும், ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். நீங்க ஒரு நாள்
ஆண்டவர்கிட்ட சந்தோஷப்படுவீங்க. நல்ல வேளை ஆண்டவரை நான் இந்த டெசிஷன் எடுத்தேன், என்னை எடுக்க வச்சிங்க, இல்லைன்னா நான் என்ன ஆயிருப்பேன். கௌரவமா ஆண்டவர் கொண்டு வந்து வச்சு வருவான். அல்லேலூயா. அந்த கனிகளை எதிர்பார்த்தார். இவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? இவனால கனி கொடுக்க முடியல. கொடுமை, முறைப்பாடு. கடைசியில் என்ன பண்ணிட்டானா? வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. அவன் வந்து அந்த தோட்டக்காரரை என்ன நடந்துமா? முடிவு என்னவா இருக்கும்? சங்கரிச்சு தோட்டக்காரரை க்ளோஸ் பண்ணிடுவானா. இதுல கொடுமை என்னன்னா, போன தடவை ஃபர்ஸ்ட் டைம் வந்தபோது அவர் என்ன பண்ணிட்டாரு? அவனை துரத்திட்டாரு, தோட்டத்தை வச்சுக்கிட்டாரு. இந்த தடவை தோட்டத்தை என்ன பண்ணிட்டாரு? தோட்டக்காரனை சங்கரித்து. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 40வது வசனம். அப்படி இருக்க திராட்சத் தோட்டத்தின் எஜமான் வரும்போது அந்த தோட்டக்காரரை என்ன செய்வான் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறே தோட்டக்காரரிடத்தில் திராட்சத் தோட்டத்தை குத்தகையாக கொடுப்பான் என்றார்கள். இப்போ உங்ககிட்ட இருக்கிறத எடுத்து என்ன செஞ்சிருவாராம்? வேற ஒருத்தங்கிட்ட கொடுத்துருவாராம். தோட்டக்காரர் அதை எடுத்து வேற ஒருத்தல் குத்தகையில் கொடுப்பான். ஆனா லூக்கால அப்படி சொன்ன உடனே அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. அப்படி சொன்ன உடனே 20ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவன் வந்து அந்த தோட்டக்காரரை சங்கரித்து திராட்சத் தோட்டத்தை வேறு தோட்டக்காரரிடத்தில் கொடுப்பான் அல்லவா என்றார். அவர்கள் அதை கேட்டு அப்படியாகாதிருப்பதாக என்றார்கள். அவங்க சொல்றாங்க, இல்ல அப்படிலாம் வேணாம், கனியும் கொடுக்க மாட்டான், தோட்டத்தையும் யார்ட்டையும் கொடுக்க கூடாது, அப்படி ஆகாதிருப்பதாக. ஆனால் அப்படி ஆயிற்று. நான் சொல்றேன், அப்படி ஆயிற்று. எப்படிங்க ஆயிற்றுங்கிறீங்க? இஸ்ரவேல் ஆண்டவர் தோட்டத்தை கொடுத்தாரு, கனிகளை எதிர்பார்த்தாரு, அவர் வந்தாரு, அவர் தோட்டத்துக்கு புறம்பே தள்ளி என்ன பண்ணிட்டான்? குமாரனை கொலை செய்தான் இருக்கு அந்த இடத்துல. எபிரேயர் நிருபத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல அவர் நகரத்துக்கு புறம்பே என்ன செய்யப்பட்டார்? கொலை செய்யப்பட்டார். இப்போ நடந்துருச்சு. ஆனா வசனம் சொல்லுது, அதை எடுத்து வேறு ஒருத்தர் கையில் கொடுப்பான். அவங்க சொல்றாங்க அப்படிலாம் ஆகாதிருப்பதாக. ஆனா ஆயிடுச்சு. அவர் எடுத்து இன்னொருத்தர் கையில கொடுத்துட்டாரு. அந்த இன்னொருத்தர் வேற யாரும் இல்ல, நம்ம தான் அந்த இன்னொருத்தர். இஸ்ரவேல்ட்ட எடுத்து யார்கிட்ட கொடுத்துட்டாரு? நம்ம கிட்ட கொடுத்துட்டாரு. புறஜாதியாகிய நம்ம கிட்ட கொடுத்துட்டாரு. பவுல் எழுதுறாரு, இந்த தேவ ஆராதனைகளும் வாக்கு தத்தங்களும் நம்முடைய மூத்த சகோதரராகிய இஸ்ரவேலுக்கு உரியதே அந்த ஒலிவ மரத்தில் விட்ட வைக்கப்பட்ட காட்டு ஒலிவ மரம் இப்ப நம்ம கிட்ட கொடுத்துருக்கிறார். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இதான் இருக்கிறதுல டேஞ்சர். ஃபர்ஸ்ட் வந்த போது என்ன பண்ணாரு? அவன் தப்பு பண்ணா துரத்திட்டாரு, தோட்டத்தை வச்சுட்டாரு, திரும்பி வரதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா இந்த தடவை வசனம் சொல்லுது, தோட்டத்தை எடுத்து வேறே தோட்டக்காரரிடத்தில் கொடுப்பான். உங்ககிட்ட என்கிட்ட இருக்கிற அழைப்பு, உங்ககிட்ட என்கிட்ட இருக்கிற கர்த்தருடைய தரிசனம், உங்க மேல என் மேலே கர்த்தர் வச்சிருக்கிற வாக்கு தத்தம், அது பிரத்யேகமானது, ஸ்பெஷல். அது நமக்கு ஆண்டவர் ரொம்ப விசேஷமா வச்சிருக்கிறார். அதை நம்ம செய்யலன்னு வச்சுக்கோங்களேன், அதை எடுத்து அப்படியே இன்னொருத்தர் கையிலே கொடுப்பார். நம்ம கண்ணுக்கு முன்னாடி அது நடக்கும். அதுதான் இருக்கிறதுலே கொடுமை. நான் எப்பவும் சொல்லுவேன், ஆண்டவர் உங்களை ஒரு வேலை சொல்ல சொன்னாரா, ஒரு காரியத்தை விட சொல்றாரா, ஒரு காரியத்தை செய்ய சொல்றாரா, தைரியமா செய்யுங்க. அது உங்களுக்குரியது. வான்னு சொன்னா வாங்க, செய்யன்னு சொன்னா செய்யுங்க, போன்னு சொன்னா போங்க, அவ்வளவுதான். அது ஒரு நாளும் நீங்கள் பெறப்போகிற ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் விட்டது ஈடே ஆகாது. பல மடங்கு அதிகம் தருவார். தைரியமா வனாந்தரத்துல கால் வைங்க, தைரியமா செங்கடல நடங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரா, தைரியமா போங்க, எரிகோ போங்க, ஒன்றும் பிரச்சனை ஆகாது. முடிவு சம்பூர்ணம். இல்ல முடியாது, வாய்ப்பு இல்லை அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா இந்த சான்ஸை எடுத்து அப்படியே இன்னொருத்த ஆள்கிட்ட கொடுத்துருவார். அந்த வசனம் அப்படித்தான் சொல்லுது, அதை எடுத்து இன்னொருத்தர் கையில் கொடுப்பான் அல்லவா. அவங்க சொல்றாங்க அப்படி ஆகாது இருப்பதாக. ஆயிடுச்சு, நம்ம கைக்கு வந்துருச்சு. நான் இந்த உதாரணத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆனால் இந்த இடத்துக்கு ஆப்டா இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச உதாரணம் தான். நிலாவுக்கு 3 பேர் போனாங்கல்ல, போனாங்க தானே. போகும்போது முதல்ல யார் அங்கே போனது? முதல்ல கால் வச்ச ஆள் யார்? நீல் ஆம்ஸ்ட்ராங். நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே. 2வது 3வது யார் இறங்கினது? 1-2 பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பெரும்பாலும் உலகத்துக்கு தெரியாது 2வது யாரு 3வது யாருன்னு. ஆனால் யார் பேர் ஞாபகத்தில் இருக்கு? நீல் ஆம்ஸ்ட்ராங் பேர் ஞாபகத்தில் இருக்கு. அவர் தான் ஃபர்ஸ்ட் நிலாவில் கால் வச்சவர். ஆனால் உண்மை தெரியுமா, நிலாவில் ஃபர்ஸ்ட் இறங்க விடுறது நீல் ஆம்ஸ்ட்ராங்கே கிடையாது. இந்த 2வது 3வது ஒருத்தர் இறங்கினார்ல, அவர் தான் ஃபர்ஸ்ட் போக வேண்டியவர். போய் அந்த அப்பல்லோ வந்து இறங்கிருச்சு. இப்போ கமெண்ட் பண்ணுறாங்க, இறங்குங்க, அவர் பேர் சொல்கிறாங்க. எனக்கு கூட அவர் மாதிரி ஞாபகத்தில் என்னமோ பேர், அவர் பேர் இறங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஒரு 3 செகண்ட்ஸ் யோசிக்கிறார். ஏன்னா நிலாவில் ஃபர்ஸ்ட் டைம் என்ன செய்ய போகிறோம்? கால் வைக்க போகிறோம். அது எப்படி இருக்குன்னு தெரியாது, மண் புதரா என்னன்னு தெரியாது.
ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி போனதெல்லாம் நிறைய விஷயங்கள். அதனால அவர் யோசிக்கிறாரு. அந்த 5 செகண்ட் அவர் யோசிச்ச உடனே கமெண்ட் மாறுது. அங்கிருந்து சொல்றாங்க கீழே இருந்து, நீல் ஆம்ஸ்ட்ராங் இப்ப நீங்க போங்க அப்படின்றாங்க. இவர் யோசிக்காம கீழே இறங்கிட்டார். ஃபர்ஸ்ட் இறங்கிட்டாரு. இன்னைய வரைக்கும் அவர் பேர் தான் நிக்குது. அந்த கர்த்தர் கொடுத்த அழைப்பு ஃபர்ஸ்ட் வர வேண்டியது அவர் தான். கொஞ்சம் யோசிச்சாரு பார்த்தீங்களா, அது ஆட்டோமேட்டிக்காக என்னவாயிடுச்சு, வேற ஒருத்தருக்கு தாண்டி போச்சு. ஒரு உலகத்தின் மனுஷனே 5 செகண்ட் தான் வெயிட் பண்ணுறான்னா கர்த்தரை பற்றி யோசிச்சு பாருங்க. உங்களுக்கும் எனக்கும் தாயின் கருவில் உருவாக்கும் போதே கர்த்தர் இதை சூஸ் பண்ணியிருக்கிறார். ஏதோ இன்னைக்கு நேற்றுலாம் கொடுத்ததெல்லாம் கிடையாது. அங்கே உருவாகும் போதே நம்மளை அப்படி தான் கொண்டாந்துருக்கிறார். அப்போ இங்கே வந்த நமக்கு கர்த்தர் ஒரு பிளானோட தான் கொண்டாந்தாரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்குள்ள. அதை உங்களை என்னைய செய்ய சொல்றதுக்கு நீங்களும் நானும் என்னமோ நம்ம கிட்ட இருக்கிறது மேன்மை மாதிரியும், பார்வோன் குமாரத்தின் மகன் மாதிரியும் அவனே விட்டுட்டா. நம்ம ஒன்றும் அந்த அளவெல்லாம் இல்லை. ஒரு வேலை, ஒரு மாசம் ஆனா ஒரு சம்பளம் என்ன ஆகும், விட்டுட்டா சம்பளம் என்ன ஆகும். இன்னைக்கு ஒரு குரூப் இருக்கு, ஆண்டவருக்கு வர்றதுக்கு அவ்வளோ யோசனை, ஒப்பு கொடுக்கறதுக்கு அவ்வளோ யோசனை, இறங்கிறதுக்கு அவ்வளோ யோசனை. ஆண்டவர் சொல்றாரு, எடுத்து இன்னொருத்தவங்க கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. என்ன இருக்கட்டும், நான் அதாவது நீங்க கோடீஸ்வரனா கர்த்தர் வைப்பார்னே சொல்லலை, நான் இப்படியே சொல்றேன், உங்களை வனாந்தத்தில் நடத்துறாருனே இருக்கட்டுமே. ஏன் நடக்க மாட்டீங்க ஆண்டவருக்காக? ஏன் நடங்கல? உங்களுக்காக சிலுவை ஏத்து பரலோகத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து பரிசுத்தாவியை கொடுத்து இவ்வளவு செய்யற ஆண்டவருக்கு பசியா இருந்தால் தான் என்ன தப்பு? வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனீங்கன்னா முதல் 1 மாசம் வேலை கிடைக்காட்டி என்ன பண்ண போறோம்? என்ன கிடைக்க போறோம்? போய் பாருங்க, எத்தனை பேர் ஒட்டகம் வைக்கிறான், எவ்வளவு கஷ்டப்படுறாரு ஒரு குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு. ஒரு குடும்பத்துக்காக அவ்வளவு கஷ்டப்படுற அத்தனை பேர் இருக்கிறான். கிறிஸ்துவாக நீங்க பாடம் செய்ய கூடாது. அப்படி அவர் விட போறது இல்லை. நான் அப்படிப்பட்ட எஜமானையும் சேவிக்கல. பாடுகள் மத்தியில் போனாலும் முடிவு சம்பூர்ணமா தான் இருக்கும். யோபும்பாங்க, யோபு 2 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டார். முடிவு சம்பூர்ணமா தான் இருக்கும். ஆனா இறங்குறது கஷ்டம். நம்ம இப்படி இருந்துட்டோம், நாளைக்கு என்ன ஆகும், பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கிறது, ஏன் நம்மளால என்ன முடியுமோ அங்க படிக்க வச்சுட்டு போறோம். ஒரு குரூப் இருக்கு இன்னைக்கு கடைசி காலத்துல ஆண்டவர்கிட்ட வந்து எதையாவது செய்யறதுக்கு அவ்வளவு யோசனை. ஆண்டவர் சொல்றாரு, எடுத்து என்ன பண்ணிட்டாரா, அதை இன்னொருத்தங்க கையில கொடுத்துட்டார், வேற ஒருத்தங்க கையில போட்டாச்சு. இப்ப யார் கைக்கு வந்திருக்குது? நம்ம கைக்கு வந்திருக்கு. நம்ம கிட்ட என்ன, இப்ப நம்ம தான் தோட்டம். அடுத்து வாசிங்க, முடிக்கலாம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12. என் சகோதரியே, என் மனவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் நீ மறைவு கட்டப்பட்ட நீருற்றும். யாருன்னா நீங்கள் நான் யாருமா? அடைக்கப்பட்ட தோட்டம். ஏன்னா ஏசாயா 5 ஒரு அடைக்கப்பட்ட தோட்டம் இருந்துச்சு இஸ்ரவேல். அந்த அடைப்பை கர்த்தர் எடுத்து போட்டாராமா. ஏன்னா அவங்ககிட்ட கனி கிடைக்கல, கசப்பான கனி எடுத்து போட்டாராம். இப்போ அடைக்கப்பட்ட தோட்டம் யாரு? நீங்களும் நானும். என் மனவாளியே, என் சகோதரியே, நாம தான் இப்ப தோட்டம். இப்ப இந்த தோட்டத்துக்கிட்டையும் அவர் கனியை எதிர்பார்க்கிறார். வாரும் போய் கனிகளை புசிப்போம், 6ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இப்ப கனிகளை எதிர்பார்க்கிறார். இங்க என்ன கனி தெரியுமா? ஒரே கனி தான், ஆவியின் கனி. கலாத்தியர் 5 இருக்கு இல்லையா? ஆவியின் கனியோ 22 வசனம் இருக்கு. அப்ப இந்த கனியை எதிர்பார்க்கிறார். இப்போ இந்த 2 பேர்கிட்ட நடந்தது நமக்கு நடக்கக்கூடாது. அவங்கிட்ட வந்தாரு, அவன் தேவையில்லாத கனியை சாப்பிட்டான், தோட்டத்தை விட்டு போயிட்டான். நன்மை தீமை அறியத்தக்க கனி ஆதாம். இவங்கிட்ட வந்தாரு, இவனாவது கசப்பான கனியாவது கொடுத்தான். இப்ப நம்ம கிட்ட வந்து பார்க்கறாரு, ஆவியின் கனி இருக்குதான்னு பார்க்கறாரு. அவங்கிட்ட கனி தப்பான கனி சாப்பிட்டான், தோட்டத்தை விட்டு போயிட்டான். இவன் தப்பான கனி கொடுத்தான், தோட்டம் கை மாறிடுச்சு. இப்ப நீங்களான தோட்டமா இருக்கிறோம். இப்ப நம்ம கிட்ட ஒரு கனி எதிர்பார்க்கிறாரு. இந்த கனி இங்க இல்லாவிட்டால் இனி வசனம் என்ன சொல்லுதாமா, எடுத்து ஆலையில போட்டு அரைச்சிருட்டாராமா. ஆலையில போட்டு என்ன பண்ணிரு? வெளிப்படுத்தின விசேஷத்தில் நியாய தீர்வை பத்தி பேசும்போது கர்த்தர் சொல்றார் 14ஆம் அதிகாரத்துல, நல்ல 14-20 வாசிங்க பார்ப்போம். நகரத்திற்கு புறம்பேயுள்ள அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது. எல்லாத்தையும் தூக்கி போட்டு மிதிரான்ட்டார், வேலையை முடுறான்ட்டார். அதான் ஃபைனல். இப்ப 2வது 3வது வரப்போறார் இயேசு. முதலாவது ஆதாமை சந்திக்கும்படி வந்தார். அவனும் நன்மை தீமை அறியத்தக்க கனி சாப்பிட்டு தோட்டத்தை விட்டு ஓடி போயிட்டான். 2வது இஸ்ரவேல் என்கிற தோட்டத்துக்கு வந்தார். அவர்கள் கசப்பான கனிகளை கொடுத்தார்கள், சங்கரிக்கப்பட்டு தோட்டம் வேறொருத்தர் கைக்கு மாறிடுச்சு. இப்போ 3வது நாம் தோட்டமா இருக்கிறோம், நம்மிடத்திலும் ஒரு கனி இருக்கிறது, அதை புசிக்கும்படி நம்முடைய நேசர் வரப்போகிறார். அல்லேலூயா. உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16 சொல்லுது. 16 வாசிங்க. வாடையே எழும்பு, தென்றலே வா, கந்த பிசின்கள் வடியை என் தோட்டத்தில் வீசு. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. நம்மளதான் சொல்லுது, நம்ம கிட்ட தான்.
இந்த நேசர் தோட்டத்துக்கு வந்து அருமையான கனிகளை புசிப்பாராக. இப்ப கனி இருக்கா? அதான் கேள்வி. அவன் ஒருத்தன் கசப்பான கனியாவது கொடுத்தான், ஒருத்தன் தேவையில்லாத கனியை சாப்பிட்டான். இப்ப நம்ம கிட்ட கனி இருக்கா? இப்ப கர்த்தர் எதிர்பார்க்கறது இது நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும், நீதி நியாயத்தை கொடுக்கணும், இது ஜீவ விருட்சத்தை சாப்பிடணும், தோட்டத்தை காவல் செய்யணும், பண்படுத்தணும், ஆண்டு கொள்ளணும், எல்லாத்தையும் நம்ம கிட்ட தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இப்ப ஆனா செய்யல, வசனம் சொல்லுது எடுத்து போட்டு ஆலையில மிதிங்கிறார் ஆண்டவர். க்ளோஸ் பண்ணிடு நியாய தீர்ப்பு, அவ்வளவுதான். அவங்களுக்கு கிடைச்ச நியாய தீர்ப்புக்கும் நம்ம கிடைக்கிற நியாய தீர்ப்புக்கும் டிஃபரெண்ட். அவனுக்காவது சான்ஸ் இருந்துச்சு திரும்பி வரதுக்கு, இவனையாவது இன்னொருத்தன் கையில் கொடுத்தாரு, திருப்பி வாங்கி இவன் கையில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு எனக்கும் எல்லாமே க்ளோஸ், ஃபினிஷ் ஆகுது. இதோட 3வது முறை நேசர் வரப்போகிறார். வசனம் சொல்லுது, உன் நேசரை சந்திக்கும்படி ஆயத்தப்படுகிறவன் தன் கனிகளை கொண்டு அவரை திருப்திப்படுத்த, அவர் புசிக்க, தோட்டம் தென்றல் வீச, கர்த்தருடைய அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற தோட்டமாக இருக்கணும். கர்த்தர் விதைக்கிறாரு, அது கனியாக முளைச்சிருக்குது. இந்த கனியை எடுக்கத்தான் நேசர் வரப்போகிறார். அல்லேலூயா. அவர் வருகிற வரைக்கும் சபை இன்னும் கனி கொடுக்கிற சபையா மாறணும், இன்னும் பூத்து குலுங்கணும், இன்னும் வசனத்துல வளரணும். எனக்கு ரொம்ப ஆசை, அத்தனை பேருமே வேத போதகராக மாறிடணும். இந்த எவாஞ்சலிஸ்டுக்கு எல்லாரும் எவாஞ்சலிஸ்ட் ஆகணும்னு ஆசை இருக்கும், இந்த பாஸ்டருக்கு எல்லாரும் பாஸ்டர் ஆகணும்னு ஆசை இருக்கும். எனக்கு எல்லாருமே பெராயா பட்டணத்தரை போல, தெசலோனிக்கரை போல வேதத்துல ஆராய்ந்து பார்க்கிறவளா மாறிடணும். ஆனா எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷம், உண்மையிலே கர்த்தருக்கு முன்பாக சொல்றேன், ஒரு சிலர்லாம் வேதத்துல இருந்து கேள்வி கேட்கிறாங்க. அவங்க கேட்கிற கேள்வி எல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரணமா இருக்காது, அவ்வளோ டெப்தா டீப்பா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் சபையை வசனத்துக்குள்ள வளர்த்துக்கிட்டு இருக்கிறார் அர்த்தம். இந்த மாதிரி கனி உள்ள சபையை தான் கர்த்தர் தேடுகிறார். அல்லேலூயா. தோட்டத்தை விட்டு ஓடுகிறவர்கள் ஓடட்டும், கசப்பான கனி கொடுக்கிறவர்கள் கொடுக்கட்டும், ஆனால் நல்ல கனி கொடுக்கிற ஒரு பெரிய கூட்டத்தை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். நாம் தான் அந்த கனி கொடுக்கிற கூட்டம். கர்த்தர் வருமளவும் இந்த கனி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. யாருக்காகவும் உங்களை மாத்திக்காதீங்க, எதுக்காகவும் மாத்திக்காதீங்க. சத்தியத்துக்காக நில்லுங்க. சத்தியத்துக்கு நின்ன சபை தோத்து போனதா சரித்திரமே இல்லை. சத்தியத்துக்கு நின்ன விசுவாசி தோத்ததாக சரித்திரமே இல்லை. அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா நாம எல்லாரும் தேவ சமூகத்துல? நன்றி ஆவியானவரே, கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கர்த்தர் நம்முடைய கனிகளை புசிப்பாராக. நேசர் என் தோட்டத்தின் கனிகளை புசிக்கும்படி வருவார் என்று மனவாட்டி சொல்றார். நாம் கர்த்தர் விரும்புகிற கனி கொடுக்கிறவர்களாக, கசப்பான கனிகள் அல்ல, நீதி நியாயம் உள்ள நல்ல கனிகள். இஸ்ரவேலத்தில் கிடைக்காததை கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். ஆதாம் காலத்தில் கிடைக்காததை கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். அவர் சத்தத்துக்கு பயப்படாமல் உண்மையாய் சந்தோஷமாய் ஓடி வந்து அவர் கூப்பிடுறதுக்கு முன்னாடியே வாரும் நேசரே வயல்வெளியில் போய் தங்குவோம்னு நம்ம கூப்பிடுற அளவுக்கு அவர் வந்து ஆதாமே ஆதாமேன்னு கூப்பிட்டாரு, ஓடி ஒளிஞ்சிட்டான். ஆனா நாம கூப்பிடுவோம், ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக. நாம கூப்பிடுறவங்களா மாறுவோம். வாரும் நேசரே வயல்வெளியில் போய் நாம் தங்குவோம். அந்த அழைக்கிற சுபாவம், சத்தத்துக்கு காத்திருக்கிற சுபாவம். இஸ்ரவேல் ஜனங்க சொன்னாங்க மோசையை பார்த்து, கர்த்தர் பேச வேண்டாம், நீங்க பேசுங்கன்னு. நாம சொல்லுவோம், ஊழியக்காரன் சத்தம் வேண்டாம், கர்த்தருடைய சத்தம் எங்களுக்கு வேணும், கர்த்தருடைய சத்தம் எங்களுக்கு வேணும், கர்த்தர் பேசணும். அப்படி சொல்லுவோமா? ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர் சமூகத்துல கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக, உமக்கு நல்ல கனி கொடுக்கிறவர்களாக, உம்முடைய தோட்டத்தில் உலாவுகிறவராக ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? கரங்களை எல்லாம் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, உம்முடைய தோட்டத்தில் நாங்கள் கனி கொடுக்க, எங்கள் கனிகளை நீர் புசிக்க, நாங்கள் எப்பொழுதும் கனி கொடுக்கிற ஒரு அனுபவம், கசப்பான கனிகள் அல்ல, முறைப்பாடு அல்ல. ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் நல்ல கனிகள் கொடுக்கிறவராக, நீதி நியாயத்தை உடையவர்களாக, கொடுமை முறைப்பாடு இல்லாதவர்களாக, இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தது போல முறுமுறுக்காதவர்களாக, எப்பவுமே எங்கள் தகப்பன் நல்லவன், எங்கள் தகப்பன் நல்லவர், அவர் எங்களுக்கு நன்மையானதா ஈவுகளை தான் செய்வார், அவர்கிட்ட தீமை என்பதே இல்லை என்று சொல்லி நாங்கள் எப்பொழுதும் உம்மை சந்தோஷமாய் துதிக்க ஆராதிக்க, எங்கள் குறைவுகளை அல்ல எங்கள் நிறைவுகளை கொண்டு நாங்கள் சந்தோஷப்பட கிருபை பாராட்டுங்கப்பா.
மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதா.